அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 243வது நாள். இன்று நாம் சாலமோனின் ஞானம் அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 9. ஞானம் அருளும்படி மன்றாட்டு. மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும், தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும், நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவு உள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றுமில்லாதவராய் கருதப்படுவார். உம் மக்களுக்கு மன்னராகவும் உம் புதல்வர் புதல்வியருக்கு நடுவராகவும் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். தொடக்கத்திலிருந்தே நீர் ஏற்பாடு செய்திருந்த தூய கூடாரத்தை மாதிரியாக கொண்டு உம் தூய மலைமேல் கோவில் கட்டவும், உமது உறைவிடமான நகரில் பலிபீடம் எழுப்பவும் நீர் எனக்கு ஆணையிட்டீர். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்தது. உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது அது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பி அருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கி அருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியில் அது என்னை பாதுகாக்கும். அப்பொழுது என் செயல்கள் உமக்கு ஏற்புடையவனமாகும். உம்முடைய மக்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவேன். என் தந்தையின் அரியணையில் வீற்றிருக்க தகுதி பெறுவேன். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்து மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடு கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 10. மீட்பு வரலாற்றில் ஞானம். ஆதாமிலிருந்து மோசே வரை உலகின் முதல் தந்தை தனிமையாய் படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது. அவருடைய குற்றங்களில் இருந்து அவரை விடுவித்தது. அனைத்தையும் ஆளும் ஆற்றலை அவருக்கு அளித்தது. நீதியற்றவன் ஒருவன் தன் சினத்தினால் ஞானத்தை விட்டு அகன்றான். சீற்றத்தினால் தன் உடன்பிறப்பை கொன்றதால் அவனும் அழியலானான். அவன் பொருட்டு மண்ணுலகை பெரும் வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை காப்பாற்றியது. நீதிமானை ஒரு சிறிய மரத்துண்டால் வழிநடத்தியது. மக்கள் இனங்கள் தீமையுடன் கூட்டு சேர்ந்து குழப்பத்திற்கு உள்ளான போது ஞானம் நீதிமானை கண்டுகொண்டது. அவரை கடவுள் திருமுன் மாசற்றவராக காத்தது. தம் பிள்ளைப்பால் கொண்டிருந்த பற்றை மேற்கொள்ள அவருக்கு துணிவை அளித்தது. இறைப்பற்றில்லாதவர்கள் அழிந்தபோது ஞானம் நீதிமானை காப்பாற்றியது. 5 நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார். அவர்களது தீயொழுக்கத்துக்கு சான்றாக அந்த நகரங்கள் புகை உமிழும் பால்வெளியாக மாற்றப்பட்டன. அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன. பற்றுறுதி எல்லா ஆன்மாவின் நினைவு சின்னமாக உப்பு தூணும் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஞானத்தை ஒரு பொருட்டாக கருதாததால் நன்மையை கண்டுணர இயலாமல் போனார்கள். மேலும் தங்கள் அறிவின்மையின் அடையாளத்தை மனித இனத்திற்கு விட்டு சென்றார்கள். அதனால் அவர்கள் செய்த தவறுகள் புலப்படாமல் போகா. ஆனால் தனக்கு பணிபுரிந்தவர்களை ஞானம் துன்ப துயரங்களிலிருந்து விடுவித்தது. தம் சகோதரனின் சினத்துக்கு தப்பியோடிய நீதிமான் ஒருவரை ஞானம் நேர்மையான வழியில் நடத்தி சென்றது. இறையரசை அவருக்கு காட்டியது. வானதூதர் பற்றிய அறிவை அவருக்கு கொடுத்தது. உழைப்பில் அவர் வளமையுற செய்தது. அவரது உழைப்பின் பயனை பெருக்கியது. அவரை ஒடுக்கியோர் பேரவா கொண்டபோது அது அவருக்கு துணை நின்று அவரை செல்வராக்கியது. பகைவரிடமிருந்து அது அவரை பாதுகாத்தது. தாக்க பதுங்கியிருந்தோரிடமிருந்து அவரை காப்பாற்றியது. கடும் போராட்டத்தில் அவருக்கு வெற்றி தந்தது.
இவ்வாறு இறைப்பற்று எல்லாவற்றையும் விட வலிமை மிக்கது என்று அவர் உணர செய்தது. நீதிமான் ஒருவர் விலைக்கு விற்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை கைவிடவில்லை, பாவத்திலிருந்து அவரை விடுவித்தது. இருட்டறைக்குள் அவரோடு அது இறங்கி சென்றது. அரச செங்கோலையும் அவரை ஒடுக்கியோர் மீது அதிகாரத்தையும் அவருக்கு அளிக்கும் வரை விலங்கிடப்பட்டிருந்த அவரை விட்டு அது விலகவில்லை. அவர் மேல் குற்றம் சுமத்தியோர் பொய்யர் என்பதை மெய்ப்பித்தது. அவருக்கு முடிவில்லாம் ஆட்சியை அளித்தது. விடுதலை பயணம். ஒடுக்கிய மக்களினத்தாரிடமிருந்து தூய மக்களையும் மாசற்ற வழிமரபினரையும் ஞானம் விடுவித்தது. அது ஆண்டவருடைய ஊழியர் ஒருவரின் ஆன்மாவில் நுழைந்தது. கொடிய மன்னர்களை வியத்தகு செயல்களாலும் அடையாளங்களாலும் எதிர்த்து நின்றது. தூயவர்களின் உழைப்புக்கு அது கைமாறு கொடுத்தது. வியப்புக்குரிய வழியில் அவர்களை நடத்தி சென்றது. பகலில் அவர்களுக்கு நிழலாகவும் இரவில் விண்மீன் சுடராகவும் இருந்தது. செங்கடல் மீது அது அவர்களை அழைத்து சென்றது. ஆழ்கடல் வழியாக அவர்களை நடத்தி சென்றது. அவர்களின் பகைவர்களை அது நீரினுள் அமிழ்த்தியது. பின் ஆழ்கடலில் இருந்து அவர்களை வெளியே உமிழ்ந்தது. ஆகையால் நீதிமான்கள் இறைப்பற்றில்லாதவர்களை கொள்ளையடித்தார்கள். ஆண்டவரே, உமது திருப்பெயரை பாடி புகழ்ந்தார்கள். வெற்றி அளிக்கும் உமது கைவன்மையை ஒருமிக்க போற்றினார்கள். ஏனெனில் பேச முடியாதவர்களின் வாயை ஞானம் திறந்தது. குழந்தைகளின் நாவுக்கு தெளிவான பேச்சை தந்தது. சாலமோனின் ஞானம். அதிகாரம் 11. தூய இறைவாக்கினர் ஒருவரின் வாயிலாக இஸ்ரேலர்களுடைய செயல்களை ஞானம் சிறப்புற செய்தது. குடியிருப்பாரற்ற பால்வெளி வழியாக அவர்கள் பயணம் செய்தார்கள். மனித நடமாட்டமற்ற இடங்களில் தங்கள் கூடாரங்களை அமைத்தார்கள். தங்கள் பகைவர்களை எதிர்த்து நின்றார்கள். போரிட்டு எதிரிகளை துரத்தினார்கள். தண்ணீரால் அழிவும் விடுதலையும். இஸ்ரேலர்களுக்கு தாகம் எடுத்த போது உம்மை மன்றாடினார்கள். உடனே செங்குத்தான பாறைகளில் இருந்து தண்ணீர் வழிந்தோடியது. கடினமான பாறையில் இருந்து அவர்கள் தாகத்தை தணித்து கொண்டார்கள். எவற்றால் பகைவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ அவற்றாலேயே சிக்கலான நேரங்களில் இஸ்ரேலர் நன்மை அடைந்தார்கள். குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று எதிரிகள் பிறப்பித்திருந்த ஆணையை கண்டிக்க வற்றாத ஊற்றிலிருந்து ஓடும் ஆற்று நீருக்கு மாறாக குருதியால் கலங்கி மாசுபட்ட நீரை அவர்களுக்கு கொடுத்தீர். இஸ்ரேலருக்கோ எதிர்பாரா வகையில் மிகுதியான தண்ணீர் வழங்கினீர். அவர்களுடைய பகைவரை எவ்வாறு தண்டித்தீர் என்பதை அவ்வேளையில் அவர்களை வாட்டிய தாகத்தால் காட்டினீர். இஸ்ரேலர் சோதிக்கப்பட்ட பொழுது இரக்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்றும், கடவுள் சினம் கொண்டு தீர்ப்பளிக்கும் பொழுது இறைப்பற்றில்லாதவர்கள் எவ்வாறு வதைக்கப்படுவார்கள் என்றும் இதன் வாயிலாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் ஒரு தந்தை எச்சரிப்பது போல நீர் இஸ்ரேலரை சோதித்தீர். ஆனால் இரக்கமற்ற மன்னர் தீர்ப்பளிப்பது போல் நீர் எதிரிகளை கூர்ந்து சோதித்து பார்த்தீர். இஸ்ரேலர்களுக்கு அருகில் இருந்த போதும் தொலைவில் இருந்த போதும் எகிப்தியர்கள் பெருந்துயருற்றார்கள். 2 மடங்கு துயரம் அவர்களை ஆட்கொண்டது. கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைத்து ஏங்கி பெருமூச்சு விட்டார்கள். தங்களுக்கு வந்துற்ற தண்டனைகளால் நீதிமான்கள் நன்மை அடைந்தார்கள் என்று எகிப்தியர்கள் கேள்வியுற்ற போது அது ஆண்டவரின் செயல் என்று உணர்ந்து கொண்டார்கள். எவரை முன்னொரு காலத்தில் குழந்தையாக இருந்தபோது அவர்கள் வெளியே எறிந்தார்களோ, எவரை நகைத்து புறக்கணித்தார்களோ அவரை குறித்த நிகழ்ச்சிகளின் முடிவில் வியப்புற்றார்கள். ஏனெனில் நீதிமான்கள் கண்டிராத தாகத்தை எதிரிகள் கொண்டிருந்தார்கள். கடவுளின் அருள் இரக்கம். எகிப்தியர்கள் பகுத்தறிவற்ற பாம்புகளையும் பயனற்ற விலங்குகளையும் வணங்கினார்கள். இவ்வாறு நெறிதவர தூண்டிய அவர்களுடைய அறிவற்ற தீய எண்ணங்களுக்காக அவர்களை பழிவாங்கும் பொருட்டு பகுத்தறிவில்லா உயிரினங்களின் கூட்டத்தை அவர்கள் மீது நீர் ஏவி விட்டீர். ஒருவர் எதனால் பாவம் செய்கிறாரோ அதனாலேயே அழிந்து போவார் என்பதை இதனால் அவர்களுக்கு அறிவுறுத்தினீர். ஏனெனில் உருவமற்ற பருப்பொருளை கொண்டு உலகை படைத்த எல்லாம் வல்ல உமது கைவன்மைக்கு கரடிகளின் கூட்டத்தையோ துணிவுள்ள சிங்கங்களையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது முடியாததென்று. புதிதாக படைக்கப்பட்ட முன்பின் பார்த்திராத சீற்றம் நிறைந்த காட்டு விலங்குகளையோ வெப்ப மூச்சு விடும் விலங்குகளையோ ஏப்பமாக அடர்ந்த புகை படலத்தை வெளியிடும் விலங்குகளையோ கண்களில் தீப்பொறி பறக்கும் விலங்குகளையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது கைவன்மைக்கு இயலாததென்று. அவை மனிதர்களை தாக்கி முற்றிலும் அழித்துவிடக்கூடியவை மட்டுமல்ல, தங்கள் தோற்றத்தாலேயே அவர்களை அச்சுறுத்தி கொன்றுவிடக்கூடியவை. இவை இன்றியே மனிதர்கள் ஒரே மூச்சினால் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள். நீதியால் துரத்தப்பட்டு உமது ஆற்றலின் மூச்சினால் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆயினும் நீர் அனைத்தையும் அளவோடும் கணக்கோடும் நிறையோடும் ஏற்பாடு செய்தீர். உமது மாபெரும் ஆற்றலை எப்போது நீர் காட்ட இயலும்? உமது கைவன்மையை எதிர்த்து நிற்க எவரால் இயலும்?
தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும் நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் கண்முன் உள்ளது. நீர் எல்லாம் வல்லவராயிருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்ததும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவையாவும் உம்முடையன. சாலமோனின் ஞானம் அதிகாரம் 12. உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். உமது திருநாட்டில் பண்டு தொட்டே வாழ்ந்து வந்தோரின் அருவருப்புக்குரிய நடத்தை, மந்திரவாத செயல்கள், நெறிகெட்ட வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றுக்காக அவர்களை வெறுத்தீர். இரக்கமின்றி குழந்தைகளை கொலை செய்தோர், மனித சதையையும் குருதியையும் பழி விருந்தாக உண்டோர், வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புகுமுகம் செய்யப்பட்டோர், தற்காப்பற்ற தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் ஆகியோரை எங்கள் மூதாதையரின் கைகளால் அழிக்க திருவுளங்கொண்டீர். நாடுகளில் எல்லாம் நீர் மிகுதியாக மதிக்கின்ற நாடு கடவுளின் மக்கள் குடியேறுவதற்கு தகுதியாகும்படி இவ்வாறு செய்தீர். இருப்பினும் அவர்களும் மனிதர்களே என்பதால் அவர்களை விட்டு வைத்தீர். படைகளின் முன்னோடிகளாக மலை குலவிகளை அனுப்பி வைத்தீர். இவ்வாறு அவர்களை சிறிது சிறிதாக அழித்தீர். ஏனெனில் இறைப்பற்றில்லாதவர்களை போர்க்களத்தில் நீதிமான்களின் கையில் ஒப்படைப்பதும் கொடிய காட்டு விலங்குகளாலோ ஒரு கடன் சொல்லாலோ ஒரே நொடியில் அழிப்பதும் உம்மால் இயலாத செயலென்று. அவர்கள் தீய தலைமுறையினர் என்பதும் தீமை அவர்களது இயல்போடு இணைந்துவிட்டது என்பதும் அவர்களது சிந்தனை முறை ஒருபோதும் மாறாது என்பதும் உமக்கு தெரியாதனவல்ல. இருப்பினும் நீர் அவர்களை சிறிது சிறிதாய் தண்டித்து மனந்திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். அவர்கள் ஆதி முதலே சாபத்துக்கு உட்பட்ட வழிமரபினர். அவர்களுடைய பாவங்களை நீர் தண்டியாமல் விட்டீர். எவருக்கு அஞ்சி நீர் அவ்வாறு செய்யப்படவில்லை? நீர் என்ன செய்தீர் என்று கேட்பவர் யார்? உமது நீதி தீர்ப்பை எதிர்ப்பவர் யார்? நீர் உண்டாக்கிய மக்களினத்தாரின் அழிவு பற்றி உம்மீது குற்றம் சுமத்துபவர் யார்? நீதியற்றோரை நீர் பழிவாங்கும் போது அவர்கள் சார்பாகவும் திருமுன் பரிந்துரைப்பவர் யார்? ஏனெனில் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? நீர் தண்டித்தவர்கள் சார்பாக உம்மை எதிர்த்து நிற்க எந்த மன்னராலும் தலைவராலும் முடியாது. நீர் நேர்மையுள்ளவர், அனைத்தையும் நீதியோடு ஆண்டு வருகின்றீர். தண்டிக்கத்தகாதவர்களை தண்டிப்பது உமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என நீர் அறிவீர். உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களில் இருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஊழியர்களின் பகைவர்கள் சாவுக்குரியவர்களாயிருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை தண்டித்தீர். அவர்கள் தங்கள் தீச்செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர். மக்களுக்கு நீர் எவ்வளவோ கண்டிப்போடு தீர்ப்பு வழங்கினீர். அவர்களுடைய மூதாதையருக்கு நல்ல வாக்குறுதிகள் நிறைந்த ஆணைகளையும் உடன்படிக்கைகளையும் அளித்தீர் அன்றோ. கனிவுக்கு பின் கண்டிப்பு. நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறீர். எங்கள் பகைவர்களையோ 10,000 மடங்கு மிகுதியாக தண்டிக்கிறீர். நாங்கள் தீர்ப்பு வழங்கும் போது உமது நன்மையை நினைவு கூறவும், நாங்களே தீர்ப்புக்கு உள்ளாகும் போது உமது இரக்கத்தை எதிர்பார்க்கவும் இவ்வாறு செய்கிறீர். அறிவின்மையிலும் நீதியின்மையிலும் வாழ்க்கை நடத்தியவர்களை அவர்களுடைய அருவருக்கத்தக்க செயல்களாலேயே தண்டித்தீர். அவர்கள் தவறான வழியில் நெடுந்தொலையை சென்று விட்டார்கள். விலங்குகளுக்குள்ளேயே மிகவும் அருவருக்கத்தக்கவற்றை தெய்வங்களாக கொண்டார்கள். அறிவில்லா குழந்தைகள் போல் ஏமாந்து போனார்கள். எனவே அறிவு தெளிவு பெறாத குழந்தைகளை ஏளனம் செய்வது போல் அவர்களை ஏளனம் செய்ய உமது தீர்ப்பை அனுப்பினீர்.
இத்தகைய சிறு கண்டிப்புகளினின்று வரும் எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்காதவர்கள் கடவுளின் தக்க தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக நேரிடும். அவர்கள் எந்த படைப்புகளை தெய்வங்களாக கருதினார்களோ அவற்றாலேயே தண்டிக்கப்பட்டார்கள். ஆகையால் துன்புற்று எரிச்சலுற்றார்கள். தாங்கள் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்தவரையே இப்பொழுது உண்மையான கடவுள் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள். எனவே மிக கடும் தண்டனை அவர்கள் மேல் வந்து விழுந்தது.